கம்பு கூழ் கேட்ட ஃப்ரெண்டுக்காக அவ்வளோதாங்க செஞ்சோம். 1/2 kg கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இது மாதிரி நல்லா கை விட்டு கலக்கிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். கம்பு 250 கிராம் 250 கிராம் எடுத்துக்கலாம். நல்லா ஊற வச்சு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறகுறன்னு கலக்கி வச்சுருந்த கேழ்வரகு மாவில் கம்பு அரைச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். வெயிலில் வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா புளிக்கணும் மாவு. 10 மணி நேரம் வெயிலில் வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு வெயிலில் வச்சு இந்த மாவு எடுத்து கொதிக்கிற தண்ணியில் விட்டு நல்லா கைவிடாமல் கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். கட்டி கட்டியாக வந்துடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா இந்த வெயிலுக்கு குழுன்னு கூழ் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். கூழ் வெந்துச்சா இல்லையான்னு பார்க்கணும். கையை தண்ணியில் நினச்சிட்டு கூழை தொடுங்க. பாருங்கள், ஒட்டுது. பூ வேகலை இன்னும். நல்லா கலக்கிட்டே இருங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு இப்போ தொட்டு பாருங்கள், பூ ஒட்டல. அவ்வளோதாங்க, கம்பு கூழ் ரெடி.